தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராக சர்வாதிகாரி போன்று செயல்பட்டு வந்த ஆளுநருக்கு சாட்டையடி கொடுக்கும் விதமாக உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டிற்கு ஆளுநராக பொறுப்பேற்றது முதல் இன்று வரை RSSன் அடியாளாகவும் மாநில உரிமைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் RN ரவி. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் RN ரவி கிடப்பில் போட்டு வந்துள்ளார். ஒரு சில மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து காலம் கடத்தியும் வந்துள்ளார். இதனால் மசோதாக்கள் துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் JP பார்திவாலா, R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு சட்டசபையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் RN ரவி நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம். அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதும் செல்லாது. சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீதான ஆளுநரின் செயல்பாடு ஏற்புடையது அல்ல. ஒப்புதல் வழங்குவது, ஒப்புதலை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட பிரிவுகளை முக்கியமாக ஆளுநர் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி வரையறுக்கப்பட்ட நோக்கத்துக்கு எதிரானதாக உள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், அரசமைப்பு சட்ட உறுப்பு 200க்கு சிறப்பான விளக்கத்தை தந்திருப்பதும் ஜனநாயகத்தின் இன்றைய தேவை. அதாவது அரசியலமைப்பு சாசனம் 200வது பிரிவின்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும். அரசியலமைப்பின்படியே ஆளுநர் செயல்பட வேண்டுமே தவிர அரசியல் சார்போடு செயல்படக்கூடாது. சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பிய சட்ட முன்வரைவில் ஆளுநர் குறை கண்டால் அவற்றை சுட்டிக்காட்டி அத்திருத்தங்களை செய்து திரும்ப அனுப்புமாறுதான் ஆளுநர் கோர வேண்டும். ஒப்புதலும் தராமல் எந்த கருத்தும் கூறாமல் தன்னிடம் வந்த சட்ட முன்வரைவை கால வரம்பின்றி ஆளுநர் கிடப்பில் போட்டு வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. திருத்தங்களை சுட்டிக்காட்டி மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பும் சட்ட முன்வரைவுகளை சட்டப்பேரவை சரி செய்தோ அல்லது பழைய நிலையிலோ இரண்டாவது தடவை நிறைவேற்றி அனுப்பினால் அதற்கு 1 மாதத்திற்குள் ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும். முதல் தடவை அனுப்பப்பட்ட சட்ட முன்வரைவை 3 மாதங்களுக்குள் ஆய்வு செய்து ஆளுநர் ஒப்புதல் வழங்க வேண்டும் அல்லது சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நீதிபதிகள் தங்கள் தரப்பில் உறுப்பு 200க்கு மிகச் சரியான விளக்கம் அளித்துள்ளனர். உறுப்பு 200ல் சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பும் சட்ட முன்வரைவுக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஒப்புதலை அல்லது திருத்தங்களோ தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கு முதல் கட்டத்தில் 3 மாதமும் 2ஆம் கட்டத்தில் 1 மாதமும் என்று நீதிபதிகள் துல்லியமான கால வரையறை செய்திருப்பது முக்கியமான ஒன்று. அதோடு தமிழ்நாடு அரசு அனுப்பிய அந்த 10 சட்ட முன்வரைவுகளுக்கும் ஆளுநர் ஒப்புதல் தந்ததாக கருதி அவை இன்றிலிருந்து சட்டமாக்கப்படுகின்றன என உச்சநீதிமன்றம் உடனடியாக அறிவித்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. உச்சநீதிமன்றத்துக்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கும் சட்டப்பிரிவு 142 படி அவ்வழக்கில் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். பாஜக RSSன் அடியாளாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை புறக்கணித்தும் மாநில உரிமைகளை அவமதித்தும் சர்வாதிகாரி போன்று செயல்பட்டு வந்த ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்றம் சாட்டையடி கொடுத்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே RN ரவியை ஆளுநர் பதவியிலிருந்து இந்திய குடியரசுத் தலைவர் நீக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இக்கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். இவை தவிர தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் பதவியே தேவையில்லை என்பதை முன்னிறுத்தி அதற்கான சட்ட போராட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடர வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துவதாக தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார்.